சிநேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சி.எம். சதீஷ்குமார், சித்த மருத்துவர் மற்றும் எல்லாம் நல்லார் ஹாஸ்பிட்டல் நிறுவனர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்க, கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள். இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துச்சுனாவே, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னாக்க, ரத்தத்தில யூரியா, கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாயிடுச்சு. இது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா, கண்டிப்பா டயாலிசிஸ் வந்து ரெகுலரா பண்ற வரையும் கொண்டு போகும். கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷன் வரையும் போகும். இப்ப ஒரு அதாவது வந்து லெவல் கம்மியா இருக்கு. ரத்தத்தில வந்து உப்பு லெவல் கம்மியா இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு? அத வந்து எப்படி கிட்னிய பாதுகாக்கிறது? அதை எப்படி டயாலிஸ் போகாம தடுக்கிறது? மற்றும் இழந்த கிட்னி செல்கள வந்து நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து எதனால வந்து ரத்தத்தில வந்து ரைஸ் ஆகுது? அதாவது வந்து யூரியா கிரியேட்டின்ன்றது வந்து வளர்சிதை மாற்ற கழிவுகளா நம்ம உடல்லேருந்து ரத்தத்தில் வந்து கலக்குது. இந்த வளர்சிதை மாற்ற கழிவுகளை வந்து கிட்னி வந்து வெளியேற்றணும். அதை வெளியேற்றி நம்ம ரத்தத்தில் அதோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ கிட்னியில் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது வந்து கிட்னியில் வடிகட்டக்கூடிய செல்கள் இருக்குது, நெஃப்ரான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பௌமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளார வந்து கிளாமருலா அப்படின்ற அந்த செல்ஸ் வந்து இது இருக்கும். இங்கே தான் வந்து கிட்னியோட அந்த வடிகட்டுற இது இங்கே தான் வந்து நடக்கும். இப்போது நமக்கு கிட்னியோட சைஸ் வந்து நமக்கு நார்மலாக இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, சைஸ் வந்து சுருங்கிரும். நார்மலாக 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னாக்க, இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னாக்க, சைஸ் சுருங்க ஆரம்பிச்சிடும். அது 7, 8, 6 இந்த மாதிரி வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ இது சுருங்கிறதுனால இந்த நெஃப்ரான் செல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள சுருக்கம் அடைஞ்சிரும். இப்போ சுருக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாக்க, இந்த இந்த நான் சொல்லியிருந்த அந்த கேப்சூலில் வந்து நமக்கு வந்து அந்த கிளாமருலா அதாவது ஃபில்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னா, அதுவும் அழுத்தத்தில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ரத்தத்தில் இருக்கிற அதோட வாய் வந்து நமக்கு சிறுத்து போகிறதுனால, ரத்தத்தில் இருக்கிற அந்த யூரியாவும் கிரியேட்டினும் இது வழியாக ஃபில்டர் ஆக முடியாமல் மறுபடியும் மீண்டும் ரத்தத்திலே வந்து கலந்து போயிடுது. இதனால் ரத்தத்தில் வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாகிறது. சரி, இதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல பல மாற்றங்களை வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் வந்து இந்த இமைகள் கண்ணை சுற்றி ஸ்வெல்லிங் இருக்கும். மேல் இமை, கீழ் இமை இந்த பகுதிகளில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். கை கால்களில் வீக்கம் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்துட்டாலவே அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கால்களில் வந்து 2 கால்கள்லையும் வீக்கம் இருக்கும். இதை வந்து நம்ம ப்ளஸ் வந்து சிலருக்கு வந்து உப்பு லெவல் அதிகமாகிறதுனால பிபி கொஞ்சம் ரைஸ்ட் ஆகும். அதுக்கடுத்தது வந்து சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அதாவது வந்து மூச்சு விடுறதே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன் அப்படின்னாக்க, இந்த கிட்னி பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு ரத்தத்தில் வந்து ரத்த சிவப்பணுக்கள் வந்து கம்மியாயிரும். இதனால் ஆட்டோமேட்டிக்காக மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சிலருக்கு ரொம்ப உப்புக்கள் லெவல் அதிகமாக லங்ஸில் வந்து நீர் கோர்த்துக்கும். அந்த நீர் கோர்த்துக்கனால லங்ஸ் வந்து சுருங்கி விடுது. ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகளாக இருக்கும். நமக்கு இந்த கை கால் வீக்கம் இருக்கும்போது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து வந்து ரத்தத்தில் உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத தான் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரத்தத்தில் இதை செக் பண்ணுறதுனால வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த உப்பு லெவல் எவ்வளோ இருக்குதுன்ற வச்சு ரத்தத்தில் வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து ரைஸ்டாக இருக்குது அப்படின்றது. இது கூட நம்ம கண்டிப்பாக இன்னொரு டெஸ்ட்டும் பார்க்கணும். என்ன அப்படின்னாக்க, கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டு அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். எஸ்டிமேட் அதாவது வந்து இது ஏன் கால்குலேட் பண்ணணும்னா, ரத்தத்தில் வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் ரைஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கிட்னி எத்தனை சதவீதம் வேலை செய்யுது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஸ்டிமேட்டட் கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட் இஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு பண்ணால் தான் கிட்னி எத்தனை சதவீதம் வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட நார்மல் ரேஞ்ச் வந்து எப்படி அப்படின்னாக்க, 90லேருந்து 120க்குள்ளே இருந்துச்சுன்னா கிட்னி வந்து நார்மலாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். அதாவது 60லேருந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லெவலில் வந்து நார்மலாக இருக்கும். பட் ஆனால் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். 40 டு 60க்குள்ளார இருக்குது அப்படின்னாக்க வந்து மாட்ரேட், அதாவது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவலில் உப்புக்கள் லெவல் வந்து அதிகமாக வச்சிடும். இந்த லெவலில் தான் 2, 3 இந்த லெவலில் கண்டிப்பாக வந்து யூரியா கிரியேட்டின் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும்.
அதுக்கு அடுத்தது வந்து 15லேருந்து 40க்குள்ளார இது வந்து எண்டு ஸ்டேஜ் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுதான் வந்து கடைசி கட்டம். அதாவது வந்து இது பண்ண இந்த 15க்கு கீழ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்றது எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷனே சுத்தமா இல்ல அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்தத்தில உப்பு லெவல் வந்து அதிகமாயிடுச்சுன்னா, இந்த டெஸ்ட்ட கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப 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 நல்லது. ரத்தத்தில யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து ரைஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு சித்த மருத்துவத்தில என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, அ ஒரு கஷாயம் வந்து நான் சொல்றேன். இத வந்து பயன்படுத்தி பாருங்க. லெவல் 6க்கு கீழ இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இத வந்து நெறைய பேருக்கு நான் குடுத்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து நெரிஞ்சில் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். நெரிஞ்சில் பொடி. நிலக்குமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்குல இருக்கு. அதுக்கடுத்து வந்து சிறுகன் பிள்ளை. சிறுகன் பிள்ளைனா இந்த காப்பு கட்டுறதுக்கெல்லாம் வந்து வெள்ளை கலர்ல வீட்டுக்கு முன்னாடி சொருகுவாங்க இல்லைங்களா? அந்த சிறுகன் பீளை. அதுக்கப்புறம் சீந்தில், பூனை மிசை. இந்த 5 தாவரத்தையும் அ நாட்டு மருந்து கடையில பொடியாவே உங்களுக்கு கிடைக்குது. இத என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, ஒரு பாத்திரத்தில அ ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டீங்க அப்படின்னாக்கா, அ ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சு, அத 1 டம்ளரா வத்த வைக்கணும். காலையில, நைட்டு இத குடிச்சீங்க அப்படின்னாக்கா, இது வந்து சிறந்த டயூரிட்டிக்கு அதாவது வந்து கிட்னி செல்கள் இருக்கு பார்த்தீங்களா? நெஃப்ரான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நல்லா வலுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இதுக்கு. இது அந்த செல் டேமேஜ வந்து இத கண்ட்ரோல் பண்ணும். நல்லா டயலேட் பண்ணி குடுக்கும். அந்த செல்ஸ வந்து நல்லா அந்த டயலேட் பண்ணி குடுக்கறதுனால, யூரின் ஃப்ளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு டயூரிட்டிக் ஃபங்ஷன் இருக்கிறதுனால, சிறுநீர் பெருக்கி செய்கை இதுக்கு உண்டு. ஸோ, இத நீங்க குடுத்தீங்கனாவே, ரத்தத்தில வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து கண்டிப்பா கம்மியாகும். இத இது வந்து கிட்னி செல்கள வந்து வலுப்படுத்தும். ரத்தத்தில இருக்கிற யூரியா கிரியேட்டின வந்து இது பண்ணும். உடல் கழிவுகள வந்து வெளியேற்றும். சிலருக்கு வந்து அந்த புரோட்டீன் லீக்கேஜ் இருக்காங்க. அவங்களும் இத வந்து பயன்படுத்தலாம். யூடிஐ இன்ஃபெக்ஷன் இதில வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஃபங்ஷன் இருக்கிறதுனால, உங்களுக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த கஷாயம் உங்களுக்கு வந்து நல்லாவே வேலை செய்யும். இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன உணவு எடுக்கணும் அப்படின்னாக்க, உப்பு, புளி கம்மி பண்ணணும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியா குடிக்கணும். ஏன்னா, கிட்னி ஆல்ரெடி இந்த பாதிப்புல இருக்கிறதுனால, அதுக்கு வேலை அதிகமா குடுக்கக்கூடாது. ஸோ, தண்ணி வந்து ரொம்ப கம்மியா குடுக்கணும். ப்ளஸ் வந்து நீர் காய்கறிகள வந்து நெறைய எடுக்கணும். புடலங்காய், முள்ளங்கி, பூசணிக்காய் இந்த மாரி காய்கறிகள வந்து நெறையா குடுக்கணும். உணவு முறை இதில வந்து ரொம்ப 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 முக்கியம். இத கரெக்ட்டா பயன்படுத்தீங்கன்னா, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வெளில வரலாம். இன்று நம்ம மருத்துவ குறிப்பு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.